பாலகிருஷ்ணன் ஐயா, மைக் 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 ஆன் மைக் பண்ணு. ஆஃப். மைக் ஆன் பண்ணுங்க. இப்ப பாடும்போது மைக் ஆன் பண்ணி தான் இருந்தது, ஆஃப் பண்ணிட்டீங்க மறுபடியும். ஓகே. சரி, வீடியோ மைக் ரெண்டும் போடணுமா? ஆமா, இப்ப வீடியோ வந்துருச்சு, மைக்கும் வந்துருச்சு. முகம் முகம் மட்டும் முழுசா தெரியல, கொஞ்சம் இந்த தோட வரலாம் தான் தெரியுது. கொஞ்சம் தூக்கி வச்சுங்க. ஏன்னா அதை நான் உங்களுடைய இன்சிடென்ட் வந்து நான் வந்து பாபாவுடைய ஸ்டோரியில போடுவேன், அனுபவங்கள்ல. சரி, தெரிஞ்சதா? ஓகே ஓகே, அருமை. அப்படியே அப்படியே வச்சுங்க. இப்ப பேசுங்க. ஐயா, நான் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் வட்டம் சின்னபருகுன்ற கிராமத்தில் வசிக்கிறேன். என் பெயர் பாலகிருஷ்ணன். 1946 வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நான் தியானம் எடுத்துக்கிறேன். 24 வருஷமா நான் மோகியா இருக்கிறேன். ராஜா, உங்க குரல் டிஸ்டர்ப் பண்ணது. மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. 1980 பாபா பார்க்கறதுக்காக நானும் என்னுடைய துணைவியும் ஆனந்த நகர் போயிருந்தோம். அதாவது பாபாவுடைய பர்த்டேக்கு முன்னவே நாங்கள் போயிட்டோம். அங்கே ஒரு மாதத்துக்கு முன்னவே அங்கே போயிட்டோம். போயிட்டு அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு 3-4 வேலை எனக்கு கொடுத்தாங்க. அதாவது மார்க் பண்ணுறதுக்கு ரோட் அண்டான்ற ஒரு கட்டணம் ஒரு மார்க் போட சொன்னாங்க. அடுத்து வந்து ஒரு மருத்துவமனை மார்க் செய்ய சொன்னாங்க. அடுத்து 3வது வந்து மருத்துவமனையா? ஆமாங்க, மருத்துவமனையா? மருத்துவமனைக்கா கட்டுறதுக்கா? ஹாஸ்பிட்டல் சரி. கூட வந்து நம்ம பூர்ண ஞானம் தான் நம்ம கூட இருந்தார். ஏன்னா தமிழ் தெரியாது நமக்கு. கூட வந்து அவரை வழிகாட்டி தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அவர் தான் செஞ்சார். அப்புறம் இப்போ சாமியாருங்க இருக்கிறதுக்கு ஒரு பெருசாக ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது. சாமிகள்லாம் போய் தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் மார்க் பண்ணுறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப மேடு பள்ளமான இடம். அதாவது ரொம்ப கரடு முரடான இடம். தென்மேற்கு உயரமாகவும் வடமேற்கு 3 அடி பண்ணோம். அதில் வந்து ஈசான ஒரு 3 அடி பண்ணோம். அது 6 அடி பண்ணோம். மேடு பண்ணோம். ரொம்ப கல்லு முள்ள ரொம்ப நிறைஞ்ச இருக்கு. கல்லு முள் மார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி, என் கூட வந்து ஜெர்மனிலேருந்து ஒரு தீதி வந்திருந்தாங்க. அதாவது அவங்க வந்து இன்ஜினியர் அந்த அம்மா. சரி, எனக்கும் டைம் கொடுத்தாங்க. அதாவது 60க்கு 40 மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்தாங்க. எனக்கு அந்த டைம் நான் தாதா வச்சுக்கிட்டு மற்ற பொருளாக வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக 1 மணி நேரம் ஆச்சு மார்க் பண்ணுறது. 1 மணி நேரம் மார்க் பண்ணி முடித்தோம். முடித்த உடனே இந்த தீதி வந்து அந்த ஜெர்மனி தீதி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கு முன்னே எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னே 3 பேர் கூட்டிட்டு போய் காட்டியிருக்காங்க அந்த இடத்த. 3 பேர்ல யாருமே அவங்களால செய்ய முடியல. கவனம் திரும்பி போயிட்டாங்க. இவ்வளோ மேடு படத்தில் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் 1 மணி நேரம் செஞ்ச உடனே தீதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ சொல்கிறாங்க, தாதா 3 பேர் வந்தாங்க இது வரைக்கும், யாருமே மார்க் பண்ண முடியல. நீ இப்படி என்ன எவ்வளோ டெக்னிக்காக மார்க் பண்ணி செஞ்சுட்டீங்களா 1 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்த அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு வால் ஒன்றும் இவ்வளோ மட்டும் கிஃப்டாக கொடுத்தாங்க. சரி, ஃபாரினுக்கு வந்துடுங்க. இவ்வளோ ஒரு டெக்னிக்காக இங்கே தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் அங்கே வரும் எங்கள் தமிழ்நாடு இதுக்கு ஃபாரினுக்கு வந்துடுங்க, ஜெர்மனிக்கு வந்துடுன்னு கூப்பிட்டாங்க என்ன. இல்லை இது எங்களால் வர முடியாது. அது மாதிரி நான் ஃபேமிலி மார்க்குன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அதையும் இல்லாமல் அதை முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சிட்டோம். அப்படின்னு ஒரு 5-6 கட்டணம் என்னுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 5 கட்டணம் கொடுத்தாங்க. டெய்லி நம்ம போய் அந்த கட்டத்தை பார்த்துக்கணும் செஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்துருந்தாங்க. நான் டெய்லி எல்லாம் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ பாபா வந்து வராரு. பாபா வந்து அந்த 1 மாதத்துக்குள்ள பாபா நிகழ்ச்சி நடக்குது, பக்தி நடக்குது, எல்லாம் நடக்குது. அந்த பாபா பாபா வந்துட்டார். வந்தேன்னா அடுத்த நாள் வந்து நான் அங்கே இப்போ நதி போடுது இல்லையா, அந்த நதி வந்து அப்போ டேம் எல்லாம் கட்டலை, நதி மட்டும் ஓடுது. நதியில் நான் டெய்லி போயிட்டு நதியில் குளிச்சுட்டு அந்த பாபா ஆசிரமம் பக்கத்தில் ஒரு மணல் குட்டி இருந்தாங்க வேலை செய்யறதுக்கு. அந்த மணல் மேலே உட்காந்துட்டு தியானம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாபா தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டாரு. 2வது நாள் பாபா வர போறாரு. நான் மார்க்கத்தை அங்கே அதே இடத்த அந்த மணல் திட்டு மேலே உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். தியானம் பண்ணிட்டு அப்படியே ஆழ்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னால் பாபா எந்த ட்ரெஸ் அந்த பாபா போகிற ஒவ்வொரு நாளும் டிஎஸ்சிக்கு போகிறேன் இல்லை டிஎம்சிக்கு போகிறேன் இல்லையா, பாபா என்னென்ன ட்ரெஸ் போடுவார், என்ன கலரில் போடுவார், எந்த மாதிரி போடுவார்ன்றதெல்லாம் மனசில் அப்படியே பதிச்சுட்டு இருக்கேன். அதனால் அந்த காலையில் வந்து நான் நினைக்கிறேன் 6 லெசன் செய்கிறேன். 6 லெசனில் பாபாவுக்கு ஒரு ஆடை, ஒரு அழகான ஒரு மாதிரி கலர் ஆடை வச்சு அந்த ஆடையோட பாபா இருக்கிற மாதிரி மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த லெசனை முடிச்சுட்டு குரூப் போய் செஞ்சுட்டு வந்துட்டேன். சரி, அந்த பாபா வந்து டிஎம்சிக்கு வராரு, அங்கே மேடைக்கு வராரு. மேடைக்கு வந்தது என்னன்னா, நான் காலையில் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அவருக்கு அலங்காரம் பண்ணி வச்சுனோ அதே ட்ரெஸ்ஸில் அவர் காட்சி தரார்.
எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு பாபா இவ்வளவு நமக்கு செய்றாரு அப்படின்னு. அதே மாதிரி சாயந்தரத்துல என்ன ட்ரெஸ் போட்டேனே, அதே மாதிரி ட்ரெஸ்ல அதே மாதிரி வராரு. அடுத்த நாள் காலையில போய் அந்த குளிச்சுட்டு முன்னாடி அதே மாதிரி உட்காந்து தியானம் பண்றேன். அப்பயும் பாபா வந்து அந்த என்ன ட்ரெஸ் நான் போட்டேனோ அதே ட்ரெஸ் எனக்கு கழிச்சு தராரு. எனக்கு என்னாலே புரியல அதுதா. என்ன இப்படி பாபா நம்ம நினைக்க நினைக்க நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி நமக்கு கழிச்சு தராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த நேரத்துல பாபாவோட ஃபங்ஷன் எல்லாம் நடக்குது. கடைசி நாள் வந்து டிஎம்சி நடத்திட்டு அந்த இது போட்டி வைக்கிறாங்க. அதாவது இந்த தாண்டவம், கௌசிக் 2ம் போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில எனக்கு பாபா எல்லாம் நடக்கும்போது 3வது பரிசு சின்ன ஒரு கேடயம் 3வது பரிசு எனக்கு கிடைக்குது கௌசிக்ல. இப்போ பாபா கையில கடைசி நாள் அந்த கேடயத்தை பாபா கையால வாங்குறேன் நான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த நேரத்துல. வாங்கிட்டு எல்லா டிஎம்சி எல்லாம் முடிச்சுட்டு பாபா வந்து கிளம்புறாருன்னா பாபா காலையில நான் கிளம்பிட்டு போறாரு. போகும்போது லைன்ல எல்லாம் நிறைய ஆளு இந்த லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நான் நிறைய மிஷின் அந்த அந்த ஒரு மாசத்துல நிறைய சம்பவம் எனக்கு நடந்தது இந்த இடத்துல. அதெல்லாம் சொன்னா டைம் ஆயிடும். நான் அதான் வியக்கத்தக்க நிகழ்ச்சிகள் அந்த இடத்துல உயிர் வர மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடந்தது. ஆனா அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இப்போ அந்த நேரத்துல பாபா லைனா போறாரு. லைனா வந்து நாங்க நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 60 அடி நீட்டுக்கு லைனா நின்றுட்டு இருக்கிறோம். நான் நின்று என் பக்கத்துல ஒரு 10 அடி தள்ளி எங்க துணை நிக்கிறாங்க. பாபா கார் வந்துடுச்சு. ஒரு 10 15 அடி தூரத்துக்கு பாபா கார் வருது. கார் நிக்குது. அந்த இடத்துல ரெண்டு மார்க்கிங் வந்து பாபாவுக்கு மாலை கொடுக்குறாங்க. பாபா அந்த மாலையை வாங்கிட்டு கழுத்துல போட்டாரா என்னன்னு தெரியல. மாலை போட்டுக்கிறாரு கழுத்துல 2 மாலை 2 பேர் போடுறாங்க. போயிட்டு நிறைய என் இடத்துக்கு வருது பாபா கார் வருது. என் இடத்துல வந்த உடனே ஒரு எல்எஃப்டி இருக்காரு. அதாவது வயசான ஒரு பெரியவர் ஒரு எல்எஃப்டி இருப்பார். ஆர்மிக்கார ஒருத்தர். அவர்கிட்ட அந்த மாலை 2 மாலை அவர்கிட்ட கொடுத்துட்டு என் இடத்துல வந்து கார் நிக்குது. அந்த பாபா அந்த எல்எஃப்டி சொல்லி அந்த 2 மாலையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. 2 மாலையும் என்கிட்ட 2 பேர் இப்படி கை வச்சு நின்று கும்பிட்டு நான் பாபா நினைச்சு கும்பிட்டு இருக்கிறோம். அந்த மாலையை கொடுக்கும்போது 2 கை எடுத்து 2 மாலையை 2 வாங்கிட்டேன் நான். வாங்கும்போது 2 மாலை என் கையில் இருக்கு. எங்க இருந்து ஒரு தீதி வராங்க. தீதி பாபா மாலை கொடுத்துட்டு பாபா போயிட்டாரு. தீதி எங்கிருந்து ஒரு தீதி அங்கிருந்து அவசரமா ஓடி வந்துட்டு தாதா இந்த மாலை ஒரு மாலை எனக்கு கொடுங்க தாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாலையை தீதி வாங்கிட்டாங்க. இன்னொரு மாலை என்ன ஆச்சுன்னா நான் கையில என்ன பிடிச்சிருந்தேன் இல்லையா, இந்த பிடிச்சிருக்க மட்டும்தான் என்கிட்ட மாலை. பட் எல்லாரும் ஆளு கொஞ்சம் பிச்சு எல்லாம் பாபா கொடுத்த மாலைன்னு சொல்லி எல்லாம் பிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா மாலையும் மாலையை எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு கைக்குள்ள என்ன மாலை மலர் இருக்கோ அது மட்டும் தான் எங்கிட்ட இருக்கு. மற்றதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன எப்படின்னு ஒரு சொல்ல முடியல தான். அப்புறம் சரி எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தோம். பாபாவனுடைய மகா பிரயாண திவாகத்துக்கு வந்தது. மகா பிரயாணத்துக்கு நானும் என்னோட துணை மற்ற எல்லாம் போயிருந்தாங்க. அதில் பாபா பாதிப்பு ஒரு ஸ்டார் வடிவில் ஒரு இது கட்டுறாங்க. அங்கே ஒரு ஸ்டார் மாதிரி கட்டுறாங்க. அது கட்டும்போது நான் கூட இருந்து கட்டுறாங்க. ஒரு 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 முக்கோணம் அந்த வடக்க பக்கம் இருக்கிற ஒரு முக்கோணத்தை நான் கட்டுற மத்தி அவங்க கட்டி முடிச்சுக்கிறாங்க. அது மேடை மேலே தான் வச்சுட்டு பாபா வந்து இது பண்றாங்க. அதை முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து விட்டுனா இது மாதிரி எவ்வளவோ நிகழ்ச்சி வாழ்க்கை நடந்துச்சு எனக்கு வாழ்க்கையில. அப்போ நான் வந்து இப்போ அன்பு நன்றி வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. இப்போ நாங்கள் இதுக்கு ஜமால்பூர் போயிருந்தோம். ஜமால் போறதுக்கு முன்னே என்னுடைய தொழில் என்னன்னா ஒரு கட்டட பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை செய்யறது. பில்டிங்னா லேபர் கான்ட்ராக்ட் மெட்டீரியல் அவங்க கொடுத்துருவாங்க. லேபரை வச்சு நான் லேபர் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 1960 இருந்து 2010 வரைக்கும் அந்த பில்டிங் ஒர்க்கு செஞ்சுட்டு இருக்கோம். 2010க்கு மேலே வேலை செய்யறதுக்கு முடியல. அதனால அவங்க வேலை செய்யறது முடியல. அந்த வேலையை விட்டுட்டோம். ஒரு 50 வருஷம் வேலையை செஞ்சோம். அதுக்கு மேலே வேலை செய்ய முடியல. அதனால 50 வருஷத்துக்கு பின்னால என்னோட தொழில் வந்து இப்போ வேலை ஒர்க்கு வேணும் இல்லையா, அதனால இந்த கட்டடத்துக்கு தேவையான மெட்டீரியல் கான்ட்ராக்ட் போறதுக்கு இந்த ஃபில்லர் பாக்ஸ் இருக்கு. ஃபில்லர் பாக்ஸும் வாடகை கொடுக்குறோம். ஃபில்லர் பாக்ஸும் வாடகை கொடுத்துட்டு அதை வாடகை வச்சுட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்து ஃபில்லர் இந்த சாரம் கட்டுறதுக்கு ஒரு இந்த மரம், அதாவது சவுக்கு மரம், அது வாங்கி ஃபில்லர் வாங்கிட்டு அதை வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் என்னோட தொழிலாக செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து ஜமால்பூர் போயிட்டு இருக்கும்போதே அங்கே நாங்கள் தாதாவும் கூட இருக்கார், அருணையா கூட இருந்தார். அங்கே இருக்கும் போதவே ஆர்டர் அதாவது பாக்ஸ் வேணும், முட்டு மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராய்க்கு வந்துட்டே இருக்கும். பாபா சொன்னார், என்னங்க இங்கே வந்தால் கூட பாபா உங்களுக்கு வேலை கொடுக்குறாரு, எல்லாம் வேலை இங்கே இருந்தால் கூட வேலை தானே நடக்குது அப்படின்னுவார். ஏன்னா பாபா கூடவே இருக்கார்.
எல்லாம் என் கூடவே இருந்து நான் செய்யற வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. சரி போயிட்டு வந்துட்டோம். வந்த உடனே 30ஆம் தேதி நாங்க வரோம். 31ஆம் தேதி வந்து தீபாவளி. தீபாவளிக்கு எல்லாம் பட்டாசு அது இதுவும் செய்வாங்க. நான் அந்த பட்டாசுக்கு அதை வீண் செலவு இதுக்கும் செய்யறது இல்லை. மாமூலா வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அதாவது ரெகுலரா வந்து தீபாவளிக்கு என்கிட்ட ஏதாவது ஒரு gift அவங்க வராங்க. 10ன்னு ஒரு ஆள், 11 ஆள். ஒரு ஆள் தண்ணி விடுற 4 பேரு, இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு 5 பேர், வேலை செய்யறவங்க 6 பேர். 6 பேருக்கும் அந்த தீபாவளிக்கு பட்டாசு எரிபொருள் வீணாக்கிறத விட்டு ஒரு 2 கிலோ அரிசி, 1 கிலோ வெல்லம், 1/2 லிட்டர் எண்ணெய், கைக்கு ஒரு 100 ரூபாய். ஏன்னா அவங்க சாப்பாடு செய்யறதுக்காக 11 பேருக்கு அந்த கிஃப்டை கொடுத்தோம். 2வது நாள் வந்து ஐயா சிலதுக்காக குசல ஐயா போய் பார்க்க சொன்னாரு. நான் அங்க குசல ஐயா கிட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த 3ஆம் தேதி காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும். வந்துட்டு இந்த முட்டு மரம் வேணும்னு கேட்கிறாரு ஒரு ஆள். முட்டு மரம் வாடகைக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன் அவருக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆளுக்கு 2 மாசம் 3 மாசம் எடுத்துட்டு போயிட்டு அது முட்டு மரம் வாடகைக்கு அவர் எடுத்துன்னு பண்ணி கொடுக்கல. சரி கொடுக்கும்போது அந்த அவர் திங்கக்கிழமை காலையில ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல. அவர் திங்கக்கிழமை ஒரு பார்ட்டி வராரு. ஐயா எனக்கு ஒரு 60 மரம் வேணும், எனக்கு அந்த மரம் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. நான் சொல்றேன் இது மாதிரி நான் ஃபோன் பண்ண அவருக்கு ஃபோனை எடுக்கல, அவர் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், அவர் ஃபோன் எடுத்தா பார்க்குறேன், இல்லைன்னா நானே அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லணும். நான் திங்கக்கிழமை காலையில ஒரு 4 முறை 5 முறை ஃபோன் பண்ணி ஃபோனை எடுக்கல. அப்ப நானே போக வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ இந்த இடத்துல என்னதுன்னா விதி வழியது நம்முடைய கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு தயவு செஞ்சு எல்லாரும் யோசனை பண்ணி வருங்க. ஏன்னா அங்க போக வேண்டிய வேலையே எனக்கு இல்லை. ஆனா விதி வான்னு கூப்பிட்டுது. என்ன கர்மா வந்து அந்த இடத்துக்கு வர வைக்குது. காரணம் என்ன, அந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும், போய் வேண்டிய சூழ்நிலை உருவாக்குது. அவன் ஃபோன் பண்ணி இருந்தான்னா போன் எடுத்துன்னா நான் போக வேண்டிய வேலையே இல்லை. எனக்கு போன் எடுக்காததுனால அந்த இடத்துக்கு நான் போறேன். போயிட்டு என்னப்பா இது மாதிரி அவரை கேட்கணும், என்னையா எத்தனை நேற்று ஃபோன் பண்ண, இன்னைக்கும் ஃபோன் பண்ண, போனே எடுக்கல, என்னையா சமாசாரம் கேட்டா இப்ப ஃபோன் பண்ண பார்க்கலாம் அப்படின்னாரு. அங்க போய் ஃபோன் பண்ணா போன் எடுக்குது. அப்ப என்ன அங்க வர வைக்கின்றதுக்காக வேண்டி இந்த விளையாட்டு நடக்குது. என்ன அந்த இடத்துக்கு வரணும், கர்மா நான் அந்த இடத்த அனுபவிச்சு ஆகணும், இந்த கர்மா எனக்கு வேணும், விதியிலிருந்து யாரும் மாற முடியாதுன்றதுக்காக பாபா நடத்துற நாடகம். சரி அங்க போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அங்க ரோடு கிராஸ் பண்ணும், ரோடு கிராஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வர வேண்டியது. அப்போ அந்த அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் ரோடுக்கு இதுவாக நிக்கிறேன். நான் 10 நிமிஷம் நின்று ரோடு கிராஸ் பண்ண போறோம். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இங்க நான் வர வேண்டிய வேலையில் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கறாங்க. இல்லப்பா நான் வர வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் வரணும்ன்ற அந்த விதி எனக்கு இருக்கும் பொழுதுன்னு சொல்லிட்டு ரோடு கிராஸ் பண்ண போகும்போது ரோடு சென்டர் போய் ரோடு நிற்கிறேன். ரோடு இன்னும் அந்த பக்கம் கிராஸ் பண்ண போனோம். ஆனா அந்த இடத்துல டோட்டலா எனக்கு மைண்டு அந்த என்னன்ற எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லாம போச்சு. என்ன இப்ப வந்து பாபா தான் என்னத்துல இப்ப பாபா வந்துட்டார். ஏன்னா எனக்கு அந்த டோட்டல் அந்த எனக்கு ஞாபகமே கிடையாது. அந்த கிராஸ் அடுத்த நிமிஷம் தான் டவான்னு ஒரு அடி, பின்னால் வந்த ஒரு 2 வீலர் வந்து அடிச்ச அடியில நான் ஒரு பக்கம், வண்டி ஒரு பக்கம், செருப்பு ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் விடுன்னா ரோட்ல அங்கங்க சிதறி கொடுக்குறோம். நாங்க இப்ப வந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் என்ன கூப்பிட்டு அவங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு செஞ்சு வச்சு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு தம்பி சொல்றான், பாருங்க நீங்க ஜமால்பூர் போறேன்னு சொன்னீங்க, பத்தியா ஜமால்பூர் போறது என்னாச்சு பத்தியாப்பா அப்படின்னு அந்த தம்பி சொல்றான். நான் சொன்னேன், அப்பா ஜமால்பூர் போனதுலதான் நான் பொடிச்சேன், இப்ப தலைக்கு வந்து தலைப்பாகையோட போடுச்சு, இந்த இடத்துல நான் வந்து மரணம் இருக்கணும், பாபா கிருபை. ஏன்னா அந்த நான் ஓட்டிட்டு போனோம் நானே, அங்கிருந்து வரவரும் அவர் தான், வர ரூபத்துல வரவரும் பாபா தான் வராரு, நானும் அந்த ரூபத்துல தான் போறேன். ஆனா என்ன அந்த விபத்துல இருந்து காப்பாத்துன்னு பாபா தான். இப்ப இந்த உடல் வந்து பாபா கொடுத்த உடல், இந்த உயிர் அவர் கொடுத்த உயிர் தான் இது. அந்த தம்பி சொல்றான், இன்னைக்கு போனதுனால வந்து மாதிரி ஆச்சுன்றான். இல்ல நீ சொல்றது தப்பு, பாபா நாங்க போனதுனாலதான் உயிர் மீட்கப்பட்டிருக்கிறேன், இல்லைன்னா எப்பயோ போய் சேர்ந்துருக்கணும். ஏன்னா இந்த என்ன ஒண்ணு பாருங்க, இதுல என்ன விசேஷம்னா, நான் பிறந்தது திங்கக்கிழமை, அதான் டேட்டு 4ஆம் தேதி திங்கக்கிழமை, 22ன்னா 4 டேட் வருது. 4ஆம் தேதி திங்கக்கிழமை பிறக்கிறேன் 6 மணிக்கு. அதே மாதிரி இந்த சம்பவம் நடக்கிறதும் அதே திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு. அப்போ அந்த முடிவு எனக்கு அதே திங்கக்கிழமை தான் முடிவுன்னு இருக்கு. விதி வந்து அன்னைக்கு தான் முடிவுன்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க மாட்டுது. ஆனா அதே 4 மணிக்கு, அந்த 6 மணிக்கு மேல பாபா எனக்கு புனர் ஜென்மம் கொடுக்கிறார், புது உடல் கொடுக்கிறார், புது உயிர் கொடுக்கிறார். அதே அந்த 6 மணிக்கு போயிட்டேன், மறுபடியும் செத்து போன மாதிரி தான் கணக்கு. இந்த உடல் எனக்கு அவர் கொடுத்தது, இந்த உயிர் அவர் கொடுத்தது, அப்படின்னு நான் இல்லை.
ஏன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போடுச்சு. அப்போ அங்க எல்லாருமே சொல்றாங்க, நிறைய பேர் ஒரு 10 பேர் அந்த இடத்துல இந்த அடிபட்டது ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இல்லையா, எங்கப்பா அடிபட்ட, எந்த இடத்துல அப்படி கேட்டா, அந்த இடத்த பலான இடத்த அந்த இடத்த சொன்ன உடனே அந்த இடமா, அந்த இடத்துல அடிபட்டு இது வரைக்கும் யாரும் படிச்சது கிடையாது, இது வரைக்கும் யாரும் படிச்சது கிடையாதுப்பா, நீங்க தான் படிச்சுட்டுறாங்க. வேற இடத்துக்கு ஒரு கடைக்கு போறேன், அங்க ஒரு அம்மா இருக்காங்க, என்ன பாட்டின்னு கேட்கறாங்க, இந்த இடத்துல அடிப்புன்னு சொன்னா, ஐயா நீங்க கும்பிடுற சாமி தான் உங்களை காப்பாத்தி இருக்கு, வேற யாரும் உங்களை காப்பாத்தல அப்படின்னு எல்லாருமே வந்து பாபா நீங்க உங்க சாமி கும்பிடுறது செய்யணும் அதைத்தான் கூப்பிட்டாங்களே ஒழிய இந்த அந்த இடத்த யாருமே படிச்சது யாரும் சரித்திரமே கிடையாது. இப்ப யார் வாயில் வந்தாலும் அந்த இடத்துல இது மாதிரி சம்பவம் நடக்குது, யாரும் பிழைக்கணும் தான் சொல்றாங்க. சரி, இந்த சம்பவம் நடந்து ஒரு 15 நாள் கழிச்சு இந்த ஆயில் வாங்குறதுக்காக நான் ஒரு மாறி விட்டு அதை மாறிக்கு என்னவோ அவர் வந்து ராமச்சந்திரா மிஷன் இருக்காரு ஒரு ஆள், அவரு அந்த ஆயில் வச்சிருக்காரு. இங்கிருந்து போகும்போதே தக்காளி ஒரு பாய்க்கு ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வண்டியோட பேக் சைடில் வச்சுக்கிட்டு அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அந்த ஆயில் வாங்கிட்டு அவருக்கு சொல்ற அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன பாடின்னு கேட்டார். இது மாதிரி சம்பவம் வச்சுங்களா, அம்மா நான் சித்து படிச்சுங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, குரு தான் உங்களை காப்பாத்துறது, குரு கிருபை இல்லைன்னா நீங்க வந்து படிச்சிருக்க முடியாது, குரு கூட இருக்காரு, குரு உங்களை யாரும் விட மாட்டேன். ஏன்னா அவர் நம்ம மாதிரி ராமச்சந்திர மிஷன் தியானம் பண்றாரு. அவர் குருவு கிருபை இல்லைன்னா அது மாதிரி நடக்காது. அது குருவு கிருபையினால்தான் நீங்க படிச்சுக்கிட்டீங்க. அதனால குருவுக்கு நன்றி சொல்லுங்க, குருவை நன்றி சொல்றேன், குரு என் கூடவே இருக்காருப்பா, என் எல்லா செயலும் கடந்து இருக்காரு, அவர் தான் என்ன காப்பாத்துறது, வேற யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாசப்படி நிக்கிறாரு. நான் வெளியில வண்டி எடுக்கிறதுக்கு வரேன். எங்கிருந்து ஒரு காளை மாடு ஒண்ணு வருதுங்க. பாக்குறதுக்கு வந்து பயங்கரமா இருக்கு, அச்சுறுத்தனமா இருக்கு, குரு தோற்றம் இருக்கு. வண்டியை முன்னால் நின்றுச்சாரு, வண்டி எடுக்கவே உடையல, அது வண்டி மலிச்சிட்டு நிக்குது. அவரும் சொல்றாரு போன்னு விரட்டுறாரு, நானும் போன்னு சொல்றேன், போவே மாட்டேன்றது, அங்கேயே மறிச்சுட்டு அப்படியே நிக்குது. அப்புறம் என்னது நிக்குது என்னன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அந்த வண்டி பேக் சைட்ல தக்காளி வச்சிருக்கு இல்லையா, அந்த தக்காளி அந்த வண்டி இதை ஓப்பன் பண்ணி ஒரு தக்காளி எடுத்து அந்த பசு கொடுக்குறேன். அது சாப்பிட்டு அப்படி நிக்கணும்னு கேக்குது. ஆனா கொடுப்பேன், ஏன்னா அது எடுத்து உள்ள வச்சா என்ன பண்றதுக்காக கொடுப்பேன். ஒரு தக்காளி மட்டும் கொடுத்தேன், சாப்பிட்டு போன்னு போடிச்சது. அது போன பின்னால அவரை கேட்கறேன், அவரை சொல்றேன் நான், ஐயா இந்த சமூகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க, இது மாதிரி சம்பவம் நடந்துச்சு இல்லையா முன்னாள், இதுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஐயா இந்த காளை மாட்டுக்கு உங்களுக்கு ஏற்கனவே 3 ஜென்மத்துல ஒரு சம்பந்தம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சொல்றாரு அவர், ஏற்கனவே உங்களுக்கு அதுக்கு 3 ஜென்மத்துக்கு சம்பந்தம் இருக்கு, அதுக்கிட்ட நீங்க கடன்பட்டு இருக்கிறீங்க, அந்த கடனை அந்த ஜென்மத்தை தீர்க்க முடியல உங்களால. இப்போ அது வந்து இப்போ அந்த கடனை தீர்த்துட்டு போகுது. கடனை அதாவது நமக்கு ஜென்மத்துக்கு கடன் தீர்க்கறதுக்காக வந்திருக்கு, கடன் தீர்த்துட்டு போகுது அது. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாம வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. காரணம் என்னன்னா, என் வாழ்க்கை கூடவே இருந்து இப்போ என்னன்னா நமக்கு உயிர் போற நேரத்துக்கு கூடவே இருந்து செய்யறது அவர் தான். எல்லா நிலையும் எப்பவுமே எனக்கு கூடவே இருக்கு செய்யறாரு, கூட அவர் தான் செய்யறாரு, எல்லா வாழ்க்கையும் அப்படிதான் செய்யறாரு. இன்னொரு சம்பவம் என்னன்னா, தேவேந்திரனுக்கு அந்த கொடுத்துட்டு தேவேந்திரன் நீங்க வந்து தேவேந்திர வீட்டுக்கு போக சொன்னீங்க, போயிட்டு நாங்க வரோம், நானும் இன்னொரு பையன் 2 பேர் வந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல ரோட்ல அந்த அந்த பிரிட்ஜ் அந்த ரயில்வே பிரிட்ஜ் ஒண்ணு வருது. அந்த ரயில்வே பிரிட்ஜுக்கு முன்னால கரெக்டா கோடு போட்ட மாதிரி மழை வந்து பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் மழை இல்லை, பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் மழை வருது. தொப்பல் நனைஞ்சிட்டு வரும். நானும் அந்த பையன் நனைஞ்சிட்டு வரணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்திருப்போம். தாண்டி வரும்போது அங்க ஒரு மண் கடை ஒரு கடை இருக்கு. அந்த கடையாண்டு போயிட்டு நிக்கிறோம் நாங்க. நின்ன உடனே ஒரு கொய்யா அந்த பையன் வந்து எனக்கு ஒரு பிஸ்கட் வேணும்னு கேட்டான். அந்த பிஸ்கட் அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள மழை நின்று போச்சு. அங்கிருந்து வரோம், வந்த உடனே இன்னொரு இடத்துல முறை வந்து அங்கேயே நிக்கிட்டோம். அங்க வந்து தேவேந்திரனுடைய பையன் வரான். ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது வீட்டுல. அதனால அந்த சம்பவத்தை அந்த பையனுக்கு எனக்கு ஒரு மனஸ்தாபம், அவங்க எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்தது. அங்க ஜெயா வீட்டுக்கு நாங்க போயிட்டு அங்க பார்த்துட்டு இருக்கும்போது கேட்டு பேசிட்டு இருந்தோம். அந்த பையன் அவனுக்கு அந்த இடத்துல அவனை வாலண்டியரா கூப்பிட்டு பேசுறான். ஏன்னா அவனுக்கு அந்த பையனுக்கு மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருந்திருக்கு. நான் நாங்க போட உடனே கூப்பிட்டு பேசுறான் அந்த பையன். கூப்பிட்டு பேசிட்டு மறுபடியும் அங்க நாங்க வந்துட்டோம். இப்போ இன்னும் அந்த இங்க வந்து நினைக்கிறேன் நான், நமக்கு அந்த ஒரு 10 ரூபாய் கொடுத்த அந்த பிஸ்கட் வாங்குறதுக்கு என்ன காரணம், நான் எதுக்கு அங்க நான் போகணும், மடவல்னா போற வேலையே இல்லை. அந்த 10 ரூபாய்ன்றது ஏற்கனவே முன்ன ஜென்மத்து எனக்கு அவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்காங்க. அந்த 10 ரூபாய் அவருக்கு கொடுக்கணுன்ற ருணம் இருக்கு. அதுக்காகத்தான் மழையை வர வச்சாதான் இன்னும் என்னன்னு தெரியல எனக்கு. மழை வந்து அந்த இடத்துல போயிட்டு அந்த 10 ரூபாய் காசு கொடுத்து பிஸ்கட் வாங்கினால மழை 1/2 மணி நேரத்துக்கு தான் மழை நின்றுச்சு. அது மாதிரி எல்லா செயலும் அவர் கூட இருக்காரு. அவர் இல்லாத எந்த வேலையும் இல்லை. அதே நம்ம சம்ஸ்காரம் கழிக்கிறதுக்கும் அவர் கூட வந்து எந்தெந்த இடத்துல எப்படி நம்ம சம்சாரத்தை கழிக்கணும்ன்றதை அவர் கழிச்சுட்டு வர்றாரு அவர்.
அதனால நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு என்னன்னா, பாபா நல்லா ஒழுங்கா எல்லாரும் தியானம் பண்ணணும். பரமாத்மா நம்ம கூடவே இருக்காரு, எங்கேயும் போகல, அவர் கூட இருக்காரு. இன்னொன்னு நினைக்கிறேன், அதாவது நமக்கு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, சிலோஜி ஜில்லுன்னு ஒரு பாட்டு இருக்கு, பாட்டு நம்ம பாடணும் இல்லையா, அதுல பாபா ஆக்கிட்டு நீங்க எப்படி அமிதி சிலோஜில் அப்போ ஆக்கிட்டு. நீங்க நீங்க எப்போ என்ன நினைச்சு பாடுறீங்களோ, எப்போ என்ன வேண்டுறீங்களோ, அன்போடு பக்தியோட என்ன கூட்டா நான் உங்களை நான் கூட வரேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பக்தனும் அன்போடு பாசத்தோட எப்பவுமே நினைச்சிருந்தா அவர் நம்ம கூடவே இருக்கார். எல்லா செயலும் கூட மனசு, சொல், செயல் எல்லாத்திலும் கூடவே இருக்கார். அதை நம்ம எல்லாரும் நான் ஒண்ணு பல உணர்ந்துட்டேன். ஆனா எல்லாரும் வாழ்க்கையில அது மாதிரி கண்டிப்பா எல்லாரும் வாழ்க்கைய உணர்ந்து இருப்பீங்க நீங்க. ஆனா இந்த ஜென்மம் அவர் கொடுத்த ஜென்மம், அவர் கொடுத்த வாழ்வு, அவர் கொடுத்த பொது வாழ்வு இது. இப்போ நான் நினைச்சேன், தாதா கிட்டே ஐயா கிட்டே சொன்னேன், தாதா எதுவுமே வேலை செய்யணும், பாபாக்கு எப்படி வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யணும் தெரியும்னு நான் வந்து இது பட்டு இருந்தேன். இப்ப பாரு புதுசா தியானத்துக்கு ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அது மூலமா நம்ம சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு பாபா, இல்லையா? இந்த சேவை இந்த ஜென்மத்துல நான் பாபாக்காக சேவை செய்யணும், அவருடைய பணியை செய்யணும். அதுக்கு நான் பணி செய்யறதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும். கூட இருந்து பாபாக்கு நான் பணி செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அன்பு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி.